வெல்கம் டு விட்டமோ.com. நான் சரவணன் KPRS. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போக்கில் உங்கள் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்ததான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வாட் இஸ் யுவர் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியும்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக், கான்வர்சேஷனல், ஃப்ளூயண்ட், நேட்டிவ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பேசிக் கான்வர்சேஷனல் கொடுத்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. அதாவது பேசிக்னு கொடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ரேர். கான்வர்சேஷனல்னு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலைகள் கிடைக்கும். ஃப்ளூயண்ட்னு கொடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ளூயண்ட்டு கொடுத்துருங்க. அதே போல் அப்போக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 12th தான் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வராதிங்க. ஏன் அப்படின்னா அப்போக்கில் வெறும் தமிழ் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போக்கில் வேலை கொடுக்குற பல கம்பெனிஸ், பல தனி மனிதர்கள் எல்லாமே வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களால உங்களுக்கு தமிழில் பேசி வேலை கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன வேலை பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியலை, அவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ண முடியலை அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷாக தெரிஞ்சிருக்கணும். கிளைண்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப நீங்கள் இங்கிலீஷில் ஓரளவுக்காவது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் அனுப்ப தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் பீப்புள், நம்ம இந்தியன்ஸ், உங்களுக்கு வேலை அமெரிக்காவிலேருந்து வேலை கொடுக்குற ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியன், உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் உங்ககிட்ட அமெரிக்காவில் பேசுகிற இங்கிலீஷ் அளவுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் உங்கள் இங்கிலீஷ் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலையாளி நம்ம தமிழ் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்சம் மிஸ்டேக்கோட தான் பேசுவார், ஆனால் நமக்கு புரியும். அவர்கிட்ட நம்ம நீங்கள் என்ன தமிழ் இப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். அவர் சொல்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சால் போதும். அதே தான் இங்கேயும். நீங்கள் கிளைண்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாருன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அவருக்கு புரியணும். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அப்படி இருந்தால் மட்டும் அப்போக்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது அப்படின்னா இந்த பக்கம் வராதிங்க. அடுத்த வேறு வேலைகளை ட்ரை பண்ணுங்கள். upwork.com வராதிங்க. வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.